வெல்கம் டு ஜெம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி புளிச்சக்கீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு புளிச்சக்கீரையை நல்லா ஆஞ்சி எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு சட்டியில் புளிச்சக்கீரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 பட்டை மிளகாவை விதைய எடுத்துக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம். கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். அடுத்து அந்த சட்டியிலேயே அந்த கீரையை போட்டுட்டு ஒரு மத்தை வச்சு கடைஞ்சிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு கடைஞ்சிட்டு அடுத்து தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு வாணலில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு 3 பட்டை மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 8 சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறோம். ஒரு 10 பல் பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்து நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதை கடைஞ்சி வச்சுருந்த கீரையோடு சேர்த்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். அடுத்து கடைஞ்ச கீரையை வாணலில் போட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து சுடுசாதத்தில் இந்த புளிச்சக்கீரையை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சுவையான புளிச்சக்கீரை கடையல் ரெடி.